இப்ப இங்க இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இருக்காங்கல்ல. ம். இப்ப நீங்க சொன்ன பேரெல்லாம். அவன் சினிமா வந்து ஒரு வருஷத்துக்கு 2 மாசம் நடிப்பான். ம். 3 மாசம் நடிப்பான். நீ எதுக்கு இன்கம்ம இந்தியால வாங்கிக்கிற? நீ மணிய துபாய்ல வாங்கிக்க. நீ ரெசிடென்ட் ஆஃப் துபாயா இரு. நல்லா இருக்கே சார். எதுக்கு இன்கம் இங்க கட்டுற? ம். நீ உலகத்துல எங்கேயோ ஒரு 4 சீன் துபாய்ல நடிச்சுட்டு, துபாய்ல அக்ரீமெண்ட் போட்டு துபாய்ல காசு வாங்கிக்க. இப்ப இங்கிலாந்து மாரி வெளிநாட்ல சம்பாரிச்சாலும் இங்க டாக்ஸ் கட்டணுங்கிறதெல்லாம் துபாய்லயே இங்க கிடையாதா? சம்பாதிச்சாலே டாக்ஸ் கிடையாது. சரி துபாய்ல நாம சம்பாரிச்சா, நடிகர்கள் துபாய் சம்பாரிச்சாங்கன்னா இன்கம் இங்க டாக்ஸ் கட்ட வேண்டியது இல்லையா சார்? துபாய்ல எனக்கு பேமெண்ட் குடுத்தா நான் எங்க டாக்ஸ் கட்டணும்? ஆனா இதே தானே நீங்க லண்டனுக்கு சொல்றீங்க. ஆனா அங்க கட்டணும்னு. அங்க கட்டணும்னு இப்ப சட்டத்த மாத்தியிருக்கான். இப்ப நீ சினிமா நடிக்கிற நடிகன்னு வச்சுக்க. ம். உன்னோட ப்ரொடியூசர் வந்து துபாய்ல உனக்கு திரம்ல காசு ம். குடுக்குறான்னா, ம். நீ வாங்கி உன் அக்கவுண்ட்ல போட்டுக்கிட்டு, அங்க ஒரு வீட வாங்கிட்டு, அங்க வீட வாங்கிட்டு, வாடகைக்கு விட்டுறலாம். வாடகைக்கு விட்டு அங்கேயே இருக்கலாம். 2டே மாசம் இந்தியாவுக்கு ஷூட்டிங் வருவேன்னு வரலாம் நீ. ஷூட்டிங் வந்து இங்கே கைய கால ஆட்டிட்டு, திரும்பி போய் துபாய்ல படுத்துக்கோங்கிறான். இதான் ஐடியா.